ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நம்மளோட 15 டேஸ் ஆஃப் மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா டே 1 and 2ல் எப்படி எவ்வளோ அமௌண்ட் சேர்த்தேன் அண்ட் அந்த அமௌண்ட்டை எப்படி சேர்த்தேன் அப்படின்றத வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை பற்றி டீட்டெயில் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். 50 டேஸ் சேவிங் சேலஞ்சில் என்னென்னலாம் நம்ம பண்ண போகிறோம், அது எப்படி எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தர, யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவிங் சேலஞ்ச் வந்து எனக்கு எடுக்கும்போதே ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் ரெகுலராக அந்த பாக்ஸில் போட்டுட்டு ஸோ இதில் போடுறது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இது ஓப்பன் உண்டியல் தான் நம்ம எவ்வளோ போடுறோன்னு. அண்ட் அதே மாதிரி இதை வந்து நான் நோட்லேயும் நோட் பண்ண போகிறேன். ஏன்னா இது 31 டேஸ் சேலஞ்ச் அப்படி கண்ணை முடிச்சதுக்குள்ளே போயிடும், டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ இப்போ தான் சேலஞ்ச் வீடியோ எடுத்த மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 டேஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நான் கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன். உங்களால் அப்படி இருக்க முடியாது, நான் இந்த மாதிரி ஓப்பன் டப்பாலாம் வந்து போட்டேன்னா கண்டிப்பாக நான் எடுத்து செலவழிச்சுவேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உண்டியலில் கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஃபஸ்ட்டே நான் போட்ட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 34 ரூபா. இந்த அமௌண்ட் எப்படி வந்துச்சு அப்படின்றத சொல்கிறேன். ஒரு 100 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். சரிங்களா? என்னென்ன வாங்கினேன் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. வெறும் சப்பாத்தி மாவு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, உருளைக்கிழங்கு, இது மட்டும்தான் வாங்கினேன். நான் நினச்சேன் சரி என்னடா ஒரு 30-40 ரூபாய்க்குள்ளே வந்துடணும்னு நினச்சேன். ஏன்னா கோதுமை மாவு வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் வந்து கோதுமை எப்போ போடுவாங்கள்ல, அதை வாங்கி அது கூட கொஞ்சம் பயிர்கள்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்குவேன். ஸோ அதுதான் கொஞ்சம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்ச நாள் வந்து கோதுமை வந்து கிடைக்க மாட்டேங்குது, ரேஷன் கடையிலே கொடுக்க மாட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த ஆசீர்வாத் இந்த மாதிரி இது வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் ஆனால் பார்த்திங்கன்னா 66 ரூபா வந்துச்சு. ஒன்றுமே இல்லை, வெறும் கோதுமை மாவும் உருளைக்கிழங்கு, இது கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. ஸோ அதோட பெண்டிங் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா மீதி 34 ரூபா வந்துச்சு. ஸோ அதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா மே 1 வந்து பார்த்திங்கன்னா எடுத்து உண்டியலுக்காக நான் வந்து வச்சுருந்தேன், உண்டியலில் போட்டேன். அண்ட் இது கூட நான் அப்பப்போ எடுத்து உண்டியலில் போட்டுறது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட் டே அமௌண்ட் அப்படின்றது நான் சேவ் பண்ணேன். கண்டிப்பாக வந்து வேலைக்கு போக முடியல அப்படின்னா கூட உங்கள் கையில் வர பணத்தை எப்படியாவது ஒரு 10-20 ரூபா கூட எடுத்து வைங்க, அது தப்பே கிடையாது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணுங்கள். நம்ம வேலைக்கு போகல, நமக்கு மந்த்லி சேலரி வரல அப்படின்னு யோசிக்காமல். ஏன்னா நிறைய பேர் வேலைக்கு போயிட்டே வந்து பார்த்திங்கன்னா 1 ரூபா கூட என்கிட்ட இல்லை, நான் அதுக்கு செலவழிச்சிட்டு இதுக்கு செலவழிச்சிட்டேன் அப்படின்றவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பரவாயில்ல அப்படின்ற மாதிரி யோசித்து நம்ம வந்து சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் எப்போவுமே சொன்ன மாதிரி தான், சேவிங்ஸில் வந்து பெரிய பணம் சின்ன பணம் அப்படின்றதா கிடையாது. சேவிங்ஸ் பண்ணுறீங்களா அதுதான் மேட்ரு. 5 ரூபாயா கூட இருக்கலாம், 10 ரூபாயா கூட இருக்கலாம். சரிங்களா? அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி காயின்லாம் எடுத்து என்னோடய சிஸ்டர் நான் பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பர்த்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி கிஃப்ட் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி உண்டியல் வந்து கொடுத்துருவாங்க. இந்த டாய்ஸ் உண்டியல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி காயின் போடுறது, ரிலேட்டிவ்ஸ் வந்து போட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7000 சேர்த்துட்டாங்க. எங்கள் ரிலேட்டிவ் என்னோடய சிஸ்டர்லாம் வந்து வந்திருந்தாங்க. அதாவது இந்த சம்மர்னால் இங்கே தான் இருக்காங்க. அப்போ அவங்க சும்மா பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க. நாங்களே ஆச்சரியப்பட்டோம். பார்த்தோம்னா அதில் வந்து 7000 ரூபா இருந்துச்சுடா. நாங்கள் எடுத்து இந்த மாதிரி வந்து பாப்பாவுக்கு வந்துட்டு நாங்கள் கொலுசு மாற்றணும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதை கேட்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் சொன்னேன், இதை வந்து இன்னும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி விடுங்க, சேவ் பண்ணுறது வந்து இது பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ அவளும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டா. கொலுசு மாற்றணும்னு சொல்லி ஓகேன்னு சொல்லிட்டா. வேறு எந்த டாய்ஸ் கூட வாங்கலை. எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பாப்பாவுக்கு வந்து எவ்வளோ தெரியுங்களா வயசு? ஒரு 5 வயசு தான் ஆச்சு. ஸோ எனக்கே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க சொல்லி அப்போ அவங்கள்ட்ட பேசும்போது சொல்லியிருந்தாங்க, ஒன்ஸ் நான் வந்து அதை பழக்கிறதுனால காசு யாராவது ஆட்டோமேட்டிக் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக எங்கிட்ட கூட கொடுக்காம உண்டியில் கொண்டு போய் போட்டுறா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது பழக்கம் அப்படின்றது இந்த மாதிரி நீங்கள் பழக்கிறது மூலிமா இது அவங்க லைஃப் லாங்க்கு ஒரு முக்கியமான நல்ல ஒரு பழக்க வழக்கமாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கும் உண்டியல் வாங்கி கொடுங்க. ஓகே. அதுக்கு அடுத்த டே 2 என்ன எவ்வளோ போட்டேன் அப்படின்னா 40 ரூபா போட்டேன். ஸோ இந்த 40 ரூபா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு போட்டதில் அவ்வளோ சந்தோஷமே கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன். ஆக்சுவலி நான் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து எலக்ட்ரிக்கலில் தையல் மிஷின் நான் வச்சுருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி ரொம்ப வந்து சேரீ கட்டுற பர்சன் அந்த மாதிரி கிடையாது நான். அண்ட் அதே மாதிரி இப்போ எல்லாமே குர்த்திஸ் தான் எடுக்கிறோம். அதனால் எனக்கு ஆல்ட்ரு பண்ணுறதுக்காக அந்த மிஷின் வாங்கி வச்சுருந்தேன். அந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜரும் வந்து போயிடுச்சு. அதே மாதிரி பேட்ரி போட்டாலும் ஒர்க் ஆக மாட்டேது. என்ன இஷ்யூன்னு தெரியலை. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மண்டே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்காக ஒரு புர்கா ஒன்று வாங்கியிருந்தேன், ஒரு குர்த்தி ஒன்று வாங்கியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அந்த குர்த்தியும் புர்காவும் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி அடிக்கணும். ஸோ கண்டிப்பாக எனக்கு வந்து புர்கா வந்து நான் கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பேனா. ஸோ அதனால் எனக்கு வந்து எந்த புர்கா வாங்கினாலும் சரி, எவ்வளோ இது வாங்கினாலும் எனக்கு வந்து கீழே வந்து நல்லா வந்து பிடிச்சி அடிக்கணும். அப்போ தான் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்து குர்த்தியும். ஸோ குர்த்தி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் குர்த்தி தான். ஸோ அதையும் அடிக்கணும். ஸோ அதை அடிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கடையில் போய் கேட்டங்காட்டி வந்து 2க்குமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா
பார்த்திங்கன்னா புர்காவுக்கு வந்து ஃபஸ்ட்டு 50 ரூபா சொன்னாங்க, குர்த்திக்கு வந்து 30 ரூபா சொன்னாங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட பேசி கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு இனிமேல் உங்கள்கிட்ட கொண்டு வந்து தரேன் அப்படி இப்படின்னு சொன்னேன். அப்புறம் புர்காவுக்கு வந்து 40 ரூபாயும் குர்த்திக்கு வந்து 20 ரூபா வாங்கிட்டாங்க. ஏன்னா அது ஒரு வேலையுமே கிடையாது, சும்மா ஒரு லைட்டாக நான் வந்து எப்போவுமே எனக்கு வந்து ஒரு எல் எடுத்தால் கரெக்டாக இருக்கும், அப்படியே ஃபிட்டாக இருக்கும், போடுற மாதிரி இருக்கும். பட் நான் எக்ஸல் எடுத்துக்குவேன். ஸோ தட் எப்போயாவது நம்ம உடம்பு ஏறிட்டோ இல்லை நமக்கே சம்டைம்ஸ் வந்து இப்போல்லாம் சம்மரில் கொஞ்சம் வந்து லூஸாக போடணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பிரித்து விட்டுக்கலாம் அப்படின்னா எக்ஸல் எடுத்துக்குவேன். ஸோ அப்படி தான் எக்ஸல் எடுத்திருந்தேன். ஸோ அதனால் ஒரு அடி தான் அப்படி இப்படின்னு சொல்லி வந்து அடிச்சுட்டு வந்தேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபா அதுக்கு வந்து கொடுத்துட்டு மீதி 40 ரூபா வாங்கிட்டு இருந்தால் உண்டியில் போட்டேன். என் ஹஸ்பண்ட் கிட்டே வந்து நான் வந்து சொல்லி வச்சுருந்தேன், இந்த 50 ரூபா கேட்பாங்கங்க கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இப்போ தான் நான் வந்து இந்த தையலுக்குலாம் அவங்கள்ட்ட காசு கேட்குறேன். ஏன்னா நான் தான் சொன்னேன்ல, நான் தைக்கவே மாட்டோம் நாங்கள். ஏன்னா ஹஸ்பண்டும் ரெடிமேட் எடுத்துக்குவாங்க, பாப்பாவுக்கு ரெடிமேடு. ஏதாவது கிழிஞ்சது என்னோடய டாப்ஸ் பிடிச்சி அடிக்கணும்னா ஒரு குட்டி மிஷின் இருந்துச்சுட்டா டெய்லரிங்க்கு அப்படின்றது எங்களுக்கு எந்த வகையிலையும் பணம் போகாது. ஏன்னா நான் ரொம்ப ப்ளவுஸ் போட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸ் தைக்கிறது, ப்ளவுஸ் போடுறது, இந்த சாரீ கட்டுறது. ஏன்னா சாரீ கட்டினா தான் நமக்கு ப்ளவுஸ் தேவைப்படும் மாடர்ன் மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி பர்சனாக கிடையாதுனால எனக்கு டைலருக்கு சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ தான் போயிருக்கேன். அந்த மிஷின் என்னென்னு ரெடி பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை. ஸோ ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால சரி ஓகேன்னு அடிச்சிட்டேன். ஸோ அடித்தது போக மீதி அமௌண்ட் கொண்டு வந்து உண்டியலில் போட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து அப்புறம் கேட்குறீங்க நிறைய பேர், ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க என்னோடய ரொம்ப மணி சேவிங் சேலஞ்ச் வீடியோவில் கேட்டது என்னென்னா, இந்த மாதிரி வந்து பெண்டிங் அமௌண்ட்டில் உங்கள் ஹஸ்பண்ட் கனெக்ட் பண்ணி கேட்க மாட்டாரா, என் ஹஸ்பண்ட் கேட்குறாரு அப்படின்னீங்க. கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க இவங்க. அதே மாதிரி இப்போ நான் எப்படி சொல்கிறது, நான் என்னை வந்து ரொம்ப பிலீவ் பண்ணுவாங்க. அதுக்கு ரொம்ப அதை அவங்க என்னை 100% பிலீவ் பண்ணாங்கன்னா நான் வந்து 200% அதை வந்து அவங்களுக்கு வந்து அதுக்கு ஒர்த்தபிளாக தான் இருப்பேன். ஏன்னா இப்போ 100 ரூபா கொடுத்துருக்காங்களா, இது கணக்கே கேட்க மாட்டாங்க. என்கிட்ட எந்த காசு வந்தாலும் அது கணக்கே கேட்க மாட்டாங்க. எப்போயாவது காசு இல்லைன்னா மட்டும் இருந்தால் கொடுன்னு கேட்பாங்க. மற்றபடி நேற்று 100 ரூபா கொடுத்தேன், அதுக்கு என்ன பண்ணேன் 20 ரூபா சொல்லிடுச்சு, மீதி 30 ரூபா இங்கே இதுக்கு இவ்வளோக்கு வாங்கினா அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நான் எந்த அளவுக்கு எப்படி இது பண்ணுவேன்னு அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுருக்கனால, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால அவங்க அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பாக தான் இருக்கும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து உங்களை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பி என்ன சொல்கிறதுனா உங்கள் ஃபேமிலியோட எல்லா பொறுப்பையும் உங்கள்ட்ட ஒப்படைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் காலங்களில் நீங்கள் புரிய வைங்க. முடிஞ்ச வரைக்கும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் பேசி புரிய வைங்க. இந்த மாதிரி சொல்கிறீங்களே ஹஸ்பண்ட் காசே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு, அந்த மாதிரியான பர்சனுக்கு நான் சொல்கிறேன். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நோட் எடுத்து எழுதிட்டேன். ஸோ ஃபஸ்ட் டே நம்ம எவ்வளோ போட்டோம், 34 ரூபா போட்டோம். அண்ட் செகண்ட் டே எவ்வளோ போட்டோம் அப்படின்னா 40 ரூபா போட்டோம். அதை எழுதி வச்சுக்கிட்டேன். ஸோ இதை எப்படியாவது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும், இப்படி வந்து 50-60 நமக்கு கிடைக்கணும் போடணும் அப்படின்ற மாதிரி ப்ரே பண்ணிட்டு எழுதி வச்சிட்டேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சேவிங்ஸ் சார்ஜ் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு, ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது வந்து வெட்டியாக செலவழிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களும் லைஃப்பில் வந்து சேவ் பண்ணி ஒரு முன்னேறட்டும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நீ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய், see you, take care. நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லுவேன். ஸோ இவ்வளோ தரமான ஒரு ஹெர்பல் கேர் ஆயிலை இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது. ஸோ 100 ml 800 900ன்னு விற்கிற இந்த ஒரு சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு 100 ml ஹெர்பல் கேர் ஆயில் 100 rupees தான் சேல் பண்ணுறோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட பொருளோட தரத்தில் வந்து குறைபாடு கிடையாதுங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய ஹெர்பல்ஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இதில் நேச்சுரல் ஹெர்பல்ஸ் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஹெர்பல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அவைலபிள் ஆகிற மாதிரியான பிளேஸில் நான் இருக்கேன். அண்ட் அதே மாதிரி கோகோனட் ஆயிலுமே அப்படி தான். சல்ஃபர் ஃப்ரீ கோகோனட் ஆயில், ஒரு கோகோனட் ஆயில் 1 லிட்டரே நம்ம வந்து பார்த்திங்கன்னா 500க்கு வாங்கி தான் நம்ம வந்து சேல் பண்ணுறோம். ஆயில் வந்து ஹெர்பல் கேர் ஆயில் சேல் பண்ணுறோம். ஸோ இந்த காம்போ பேக்கு உங்களுக்கு ஆயில் வேணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஸோ 100 ml ஹெர்பல் கேர் ஆயில், ஸோ 25 கிராம் ஹெர்பல் கேர் ஆயில் ரெண்டுமே சேர்த்து 199க்கு ஃப்ரீ டெலிவரியில் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் தனியாக கோகோனட் ஆயில் கேட்குறீங்க. ஸோ அது வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நமக்கு மெசேஜ் பண்ணுங்கள். டாட்டா பை, see you, take care.